நீங்க நல்ல மனசுக்காரரா இருக்கலாம், எல்லாரிடம் உண்மையா பேசுறவரா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, இந்த உலகம் எல்லா உண்மைகளையும் மதிக்காது. சில இடங்களில் அதிகமா பேசுறது நம்ம மதிப்பையே குறைச்சிடும். இப்போ பல பேர் வாழ்க்கையில தோற்கிறதுக்கு காரணம் திறமை இல்லாதது இல்லை, யாரிடமும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதது தான். கோபம் வந்த உடனே வாயை திறக்கிறாங்க, தங்களோட திட்டங்களை எல்லாரிடமும் சொல்லுறாங்க, தவறான மனிதர்களிடம் மனசை திறக்கிறாங்க. பிறகு அதே விஷயம் அவர்களுக்கே பிரச்சனையா திரும்பி வரும். வாழ்க்கையில சில கதவுகள் மூடியே இருந்தால்தான் பாதுகாப்பு, சில வார்த்தைகள் வெளியே வராமல் இருந்தால்தான் மதிப்பு. அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா இங்க சொல்ல போற இந்த 10 விஷயங்களும் உங்களை மென்டலி ஸ்ட்ராங்காகவும் எமோஷனலி பவர்ஃபுல்லாகவும் மாற்றும். ஒரு விஷயம் உறுதி, இந்த 10 பழக்கத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மக்கள் உங்களை சாதாரணமா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இது உங்க அறிவு டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1. கோபம் வரும் நேரத்தில் பேசாதே. ஒரு மனிதனின் உண்மையான குணம் எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? அவனுக்கு கோபம் வரும் நேரத்தில் தான். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாராலும் நல்லவனாக இருக்க முடியும். ஆனால் மனசு கொதிக்கும் நேரத்தில் கூட வார்த்தைகளை கட்டுப்படுத்துபவன் தான் உண்மையான பலசாலி. ஏனெனில் கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகளுக்கு பிரேக் இருக்காது. அந்த சில நிமிட உணர்ச்சிக்காக நாம் பேசும் ஒரு வார்த்தை பல வருட உறவையே உடைத்துவிடும். பின்னர் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் சில காயங்கள் மனதில் இருந்து அழியாது. அதனால் புத்திசாலிகள் கோபத்தில் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் பேசும் வார்த்தைகள் உண்மையை விட உணர்ச்சியிலிருந்து வரும் என்பதை அவர்கள் அறிவார்கள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்ப்பது அறிவால் இல்லை, சரியான நேரத்தில் அமைதியாக இருப்பதால் தான். அதனால் நினைவில் வை, கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை, அது உன் முதிர்ச்சியின் அடையாளம். 2. முட்டாள்களுடன் விவாதிக்காதே. சில பேர்கிட்ட விவாதம் பண்றது நேரத்தை குப்பையில போடுற மாதிரி. நீ எவ்வளவு லாஜிக்கா பேசினாலும் அவர்கள் புரிஞ்சிக்க முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் உண்மையை கேட்க வரல, நான் தான் பெரியவன்னு காட்ட வர்றாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுடன் வாதம் பண்ண ஆரம்பிச்சா முடிவில் நம்ம கோபமும் மன நிம்மதியும் தான் போயிடும். அதனால தான் வாழ்க்கையில முன்னேறவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேரை பார்த்தாலே சிரிச்சிட்டு விலகிடுவாங்க. ஏன்னா கழுகு ஒருபோதும் காகத்தோட பறந்து போட்டி போடாது, அது தன்னோட உயரத்துல தான் பறக்கும். அதுபோல நீயும் வாழ்க்கையில உயரணும்னா எல்லா சண்டையிலும் இறங்காதே. சில மனிதர்களை ஜெயிக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அவர்களை அவாய்ட் பண்ணிடு. நினைச்சுக்கோ, முட்டாள்களுடன் நீண்ட நேரம் விவாதம் பண்ணினா வெளியில இருக்கிறவங்களுக்கு யார் முட்டாள் என்று கூட புரியாது. 3. எல்லோருக்கும் உன் பலவீனங்களை காட்டாதே. வாழ்க்கையில எல்லாரும் நம்ம நல்லதுக்காக மட்டும் இருக்க மாட்டாங்க. சிலர் நம்ம சிரிப்பை பார்க்க வருவாங்க, இன்னும் சிலர் நம்ம பலவீனத்தை தேடி வருவாங்க. அதனால்தான் உன் மன கஷ்டம், பயம், பலவீனம் எல்லாத்தையும் எல்லோரிடமும் சொல்லிக்கிட்டு தெரியாதே. ஏன்னா சிலர் ஆறுதல் சொல்லுற மாதிரி கேட்பாங்க, ஆனா பின்னாடி அதையே உன்னுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. வாழ்க்கையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை. உன் காயத்தை எல்லாருக்கும் காட்டினா சிலர் மருந்து போட மாட்டாங்க, உப்பை தான் தூவுவாங்க. அதனால புத்திசாலிகள் தங்களோட பலவீனத்தை உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. அவர்கள் அமைதியா ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. நினைச்சுக்கோ, உலகம் பலவீனத்தை மதிக்காது, தன்னை கட்டுப்படுத்திக்கிற மனிதனைத்தான் மதிக்கும். அதனால எல்லாரிடமும் மனசை திறக்காதே. சில கதவுகள் மூடியே இருந்தால்தான் பாதுகாப்பு. 4. ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் உடனே பதில் கொடுக்காதே. வாழ்க்கையில நீ ஏதாவது நல்லா செய்ய ஆரம்பிச்சா விமர்சனம் தானாகவே வரும். ஏன்னா நிக்கிற மனிதனை யாரும் கவனிக்க மாட்டாங்க, முன்னேறவனை தான் உலகம் பேசும். ஆனா பிரச்சனை என்னன்னா, பல பேர் ஒவ்வொரு நெகட்டிவ் காமெண்ட்க்கும் உடனே பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தா வாழ்க்கையில முன்னேற நேரமே இருக்காது. சிலர் உன்னை புரிஞ்சிக்க கேள்வி கேட்க மாட்டாங்க, உன்னை கீழே இழுக்கத்தான் பேசுவாங்க. அதனால புத்திசாலிகள் எல்லா விமர்சனத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, கல்லை எரிகிற ஒவ்வொருத்தருக்கிடமும் நின்று சண்டை போட்டா இலக்கை அடைய முடியாது என்று. அதனால சில வார்த்தைகளை இக்னோர் பண்ண கற்றுக்கோ. ஏன்னா எல்லா சத்தத்துக்கும் பதில் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் உன் அமைதியும்
உன் வெற்றியும் தான் மிகப்பெரிய பதில். 5. உன் பண விஷயங்களை எல்லோரிடமும் பகிராதே. வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் எல்லாரிடமும் ஷேர் பண்ணாதே. அது உன் பண விஷயம். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு, எவ்வளவு சேமிச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உலகத்துல எல்லாரும் நம்ம வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. சிலர் பொறாமைப்படுவாங்க, சிலர் உன்னை பயன்படுத்த நினைப்பாங்க, இன்னும் சிலர் உன்னை பணத்தால தான் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே ஆபத்து. பணம் இருக்கும்போது சுத்தி நிறைய பேர் வருவாங்க, ஆனால் பிரச்சனை வந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால புத்திசாலிகள் தங்களோட ஃபைனான்ஷியல் லைஃபை ரொம்ப பிரைவேட்டா வச்சுக்குவாங்க. அவர்கள் அமைதியா சம்பாதிப்பாங்க, அமைதியா வளருவாங்க. நினைச்சுக்கோ, மரம் பழம் கொடுக்கும்போது சத்தம் போடாது. அதுபோல வாழ்க்கையில உண்மையில உயர்றவங்க பணத்தை பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. சத்தம் இல்லாம வளர்றது தான் சேஃபஸ்ட் growth. 6. உன் அடுத்த நகர்வை முன்பே வெளிப்படுத்தாதே. வாழ்க்கையில நீ செய்ய போற எல்லா விஷயத்தையும் முன்பே எல்லார்ட்டும் சொல்லிக்கிட்டு தெரியாதே. நான் இதை பண்ண போறேன், அடுத்தது இதுதான் அதிகமா பேச ஆரம்பிச்சா சிலர் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் உன்னை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க, இன்னும் சிலர் நீ தோற்று போறதை பார்க்க காத்திருப்பாங்க. அதனால தான் புத்திசாலிகள் பிளனை சத்தமா சொல்ல மாட்டாங்க. அவர்கள் அமைதியா வேலை செய்வாங்க. ரிசல்ட் வந்த பிறகுதான் உலகத்துக்கு தெரியும். நினைச்சுக்கோ, அம்பு இலக்கை அடையும் வரை சத்தம் போடாது. அதுபோல நீயும் உன் அடுத்த மூவை அமைதியாவை. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சா உன் சக்தி குறையும். வாழ்க்கையில பெரியவனாகணும்னா பேசுறத குறைச்சு செயலை அதிகப்படுத்து. ஏன்னா உலகம் வார்த்தைகளை நினைவில் வைக்காது, முடிவுகளை தான் நினைவில் வைக்கும். 7. செய்த நன்மையை விளம்பரமாக மாற்றாதே. உண்மையில நல்ல மனசு உள்ளவர்கள் தாங்கள் செய்த உதவியை பத்தி சத்தமா பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் உதவி செய்வதற்கு முன்னாடி கேமரா ரெடி பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு மனிதரை காப்பாற்றணும் என்பதுக்கும் மேல மக்கள் நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லணும் என்பதுதான் முக்கியம். ஆனா நினைச்சுக்கோ, பாராட்டுக்காக செய்யப்படும் உதவி ஒரு நடிப்பு மாதிரி தான். அது சில நேரம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனா மனசை தொடாது. உண்மையான நன்மைனா யாருக்கும் தெரியாம செய்தாலும் மனசுக்கு சந்தோஷம் தரணும். வாழ்க்கையில நீ செய்த நல்ல விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா மக்கள் உன் உதவியை அல்ல, உன் அகம்பாவத்தை தான் கவனிப்பாங்க. அதனால புத்திசாலிகள் உதவி பண்ணிட்டு அமைதியா போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, விதை மண்ணுக்குள் அமைதியா இருந்தால்தான் மரமா வளரும். அதுபோல அமைதியா செய்யப்படும் நன்மைதான் ஒரு நாள் பெரிய மதிப்பை கொண்டு வரும். 8. உன்னை மதிக்காதவர்களிடம் விளக்கம் கொடுக்காதே. சில மனிதர்களிடம் நீ எவ்வளவு உண்மையா இருந்தாலும், எவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அவர்கள் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் உண்மையை கேட்க வரல, உன்னை குறை சொல்லத்தான் வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடம் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு கட்டத்துக்கு பிறகு உன் செல்ஃப் ரெஸ்பெக்டையே இழந்துடுவ. நினைச்சுக்கோ, உன்னை உண்மையில மதிக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. உன்னை மதிக்காதவர்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் பயனில்லை. அதனால புத்திசாலிகள் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்ய மாட்டாங்க. சில இடங்களில் அமைதியா விலகிடுவாங்க. ஏன்னா அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சில மனிதர்களுக்கு உண்மை முக்கியம் இல்லை, தங்களோட ஈகோ தான் முக்கியம் என்று. வாழ்க்கையில உன் மதிப்பை காப்பாற்றணும்னா உன்னை புரிஞ்சிக்க விருப்பமே இல்லாதவர்களிடம் உன் நேரத்தையும் வார்த்தைகளையும் வீணாக்காதே. சில நேரங்களில் சைலன்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிப்ளை. 9. உன் அமைதியை கெடுக்கும் மனிதர்களுடன் நீண்ட நேரம் பேசாதே. வாழ்க்கையில சில மனிதர்களை பார்த்தாலே மனசு சோர்ந்து போயிடும். அவர்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நெகட்டிவா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தாலும் அவர்கள் அருகில் கொஞ்ச நேரம் இருந்தா போதும், உன் மன நிம்மதி முழுக்க கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட மனிதர்களுடன் நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நீயும் உன்னை இழக்க ஆரம்பிச்சிடுவ. ஏன்னா அமைதியை கெடுக்கும் மனிதர்கள் நேரத்தை மட்டும் அல்ல, எனர்ஜியையும் திருடுவாங்க. அதனால புத்திசாலிகள் எல்லாருடனும் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. யாருடன் பேசணும், யாரை டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் என்று தெரிஞ்சிருப்பாங்க. நினைச்சுக்கோ, எல்லாரையும் வாழ்க்கையில வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்கு லெசனா தான் வருவாங்க, பெர்மனண்டா இல்லை. அதனால உன் மன அமைதியை காப்பாற்றணும்னா உன்னை சோர்வடைய வைக்கும் மனிதர்களிடம் இருந்து கொஞ்சம் தூரம் விலக கத்துக்கோ. ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் தான்
வாழ்க்கையில் பிக்கஸ்ட் வெல்த். 10வது, பொறாமை கொண்டவர்களிடம் உன் முன்னேற்றத்தை காட்டாதே. உன் வாழ்க்கை நல்லா போக ஆரம்பித்த உடனே எல்லாரும் உனக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்காதே. சிலர் உன் சக்சஸஸை பாராட்டுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இவன் எப்படி இவ்வளவு முன்னேறினான்னு எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொறாமை கொண்டவர்களிடம் உன் முன்னேற்றத்தை அடிக்கடி காட்ட ஆரம்பிச்சா அது அன்னெசசரி கண்களையும் நெகட்டிவிட்டியையும் தான் உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும். அதனால புத்திசாலிகள் அமைதியாக க்ரோ ஆகுறாங்க. அவர்கள் தினமும் என்ன செய்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, என்ன வாங்கியிருக்காங்கன்னு உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னா உண்மையான growth சத்தம் இல்லாமல் நடக்கும். நினச்சிக்கோ, சூரியன் உதிக்கும் போது சத்தம் போடாது, ஆனால் உலகமே அதை கவனிக்கும். அதுபோல நீயும் அமைதியாக முன்னேறு. எல்லாரிடமும் உன் வளர்ச்சியை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில வெற்றிகள் ப்ரைவேட்டாக இருந்தால்தான் சேஃபாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பேசுகிறவங்கள மக்கள் மறந்துடுவாங்க. ஆனால் எங்கே அமைதியாக இருக்கணும்னு தெரிஞ்சவங்களை மதிப்பாங்க. சில நேரங்களில் சைலன்ஸ் தான் மிகப்பெரிய பவர். நீ பேசுகிற வார்த்தைகள் உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ அமைதியாக இருக்கும் விதம் உன் மேச்சூரிட்டியை காட்டும். அதனால் அன்னெசசரி மனிதர்களுக்கும் அன்னெசசரி விஷயங்களுக்கும் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதே. உன்னை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தானாகவே மறைஞ்சு போயிடும். இந்த வீடியோ உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில வீடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தரும், ஆனால் சில வீடியோஸ் வாழ்க்கையே மாற்றும். மேலும் இது போன்ற பவர்ஃபுல் மற்றும் மைண்ட் சேஞ்சிங் வீடியோஸ்க்கு இப்போவே அறிவு டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி கேட்குற ஒரு நல்ல விஷயம் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நன்றி, வணக்கம்.